நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் பதற்ற நிலை காரணமாக மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையின் பாதுகாப்பிற்காக இராணுவத்தினர், காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து அதிரடி பாதுகாப்பு நடவடிக்கைகளில் களமிறக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு வெலிக்கடை மகேசன் சிறைச்சாலை, இன்று அதிகாலை குருவிட்ட சிறைச்சாலை, இன்றைய தினமே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் 3 சிறைச்சாலைகளில் கடுமையான அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் குருவிட்ட சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 2 பலியானதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். இதற்கு முன்னதாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகளில் இவ்வாறான தொடர்ச்சியான சம்பவங்கள் இடம்பெறுவதானது ஆளும் தரப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சிகளினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் சதியா என்ற சந்தேகத்தை அரசாங்கம் எழுப்பியுள்ளது. இத்தகைய தீவிர நிலைமையை கட்டுப்படுத்தவும் நிலைமையை ஆராயவும் சிறைச்சாலைகளுடன் தொடர்புடைய அதிகாரிகளை ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க இன்றைய தினம் அவசரமாக அழைத்து விவாதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.